எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராமூர்த்தி, ஐஏபி பாயிண்ட் கும்பகோணத்துலேருந்து. இன்றைக்கி எந்த மிஷினை பற்றி லைவ் டெமோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் உள்ள எஸ்பிஜிஎஸ் 7kg அக்வா பவர் ஸ்டீம் மாடலு, புதுசாக வந்திருக்க ஏஐ டெக்னாலஜியோட வர மாடல். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்பிளேயில் ஏஐன்னு காட்டும். ஒன்று மிக்சடு டெய்லி, இன்னொன்று வந்து ஸ்மார்ட் சென்ஸ். ரெண்டு ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஏஐயோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம போடுற ஃபேப்ரிக்கோட டைப் பண்ண, ஸோ எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் லெவல் தேவை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வாஷிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது கிளியராக கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஐஏபி. ஸோ ஒரு மிஷின் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஐஏபியில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா அக்வானேஜ்ங்கிறத கொடுத்துருக்காங்க. வீட்டில் வர ஹார்ட்னஸ் வாட்டர் சாஃப்ட்னஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டாப் லோடு பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரப்பிங் வாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரப்பிங் வாஷ்க்காக ட்ரைடைக்கல் பல்சட்டானுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வாஷிங் குவாலிட்டிங்கிறது பெட்டராக அமையும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரப்பிங்காக நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர் பஞ்சுங்கிறது கொடுத்துருப்பாங்க. வாஷிங் டைமில் துணியை மேல் நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ துணி தள்ளும்போது 360 டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பிங் பேடு ரெண்டு பேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உராய்வு ஏற்படும்போது அழுக்குங்கிறது ஈஸியாக வெளில வரும். வர அழுக்கை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டவர் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவர் ஃபில்டரில் வந்து அழுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகும். இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்திங்கன்னா 10 செட் ஆஃப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோக்ராம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டெயின் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ட்ரேட்மார்க் ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேட்மார்க் ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 44 டைப் ஆஃப் கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு யூனிக் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த ஒரு பிராண்ட்லேயும் இது கிடையாது, ஐஏபியில் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. ஸோ அதனால் வாஷிங் குவாலிட்டிங்கிறது பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டீம் டெக்னாலஜிங்கும்போது நீங்கள் ஸ்டீம் உள்ள ப்ரோக்ராம்ஸ் ஆன்டி அலர்ஜின், ஜீன்ஸு, பேபி வியரு, மிக்சடு டெய்லி இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வைக்கும்போது நீங்கள் ஸ்டீமை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸ்டீம் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நீராவியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷமும் கடைசி ஒரு 7 நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி துணியில் இருக்க பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிமூவ் பண்ணும். ரிங்கிள் ஃப்ரீ, சுருக்கங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ் மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஜிஎஸ் அப்படிங்கிற மாடலு. சாஃப்ட்டு டோரோடு கொடுக்குறாங்க. ஸோ டோரோட லைஃப் டைமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேலே என்னென்ன ஃபீச்சர்ஸுங்கிறது ஸ்டிக்கரிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் வந்து இதில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி நீடட் கிடையாது. லோ ப்ரெஷர் வாட்டர்லேயும் ரன் ஆகும் உங்களுக்கு. ப்ளஸ் ஆட்டோ ரீஸ்டார்ட்டும் இருக்குது உங்களுக்கு. மிஷின் எங்கே நிற்கிதோ அங்கேருந்து ரன் ஆகும். வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆட்டோ இன்பாலன்ஸ் சிஸ்டம்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் வரும்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆஃப் பண்ணிடும். எப்போ அது ஈக்குவலான கரண்ட் வருதோ அப்போ மிஷின் ரன் ஆகும், போர்டு சேஃப்டி பர்பஸ்க்காக. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மிஷினில் இஷ்யூஸ்னால் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி அதுவே டிஸ்பிளேயில் காட்டிடும். அதேமாதிரி பவர் பை ஏஐங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டல் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 4 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ்லேயும் ஸ்கீம் இருக்குது. எல்லா மாடல் இதுக்கு இந்த பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ லோ பேமெண்ட் ஸ்கீமும் இருக்குது, ஹை பேமெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது. கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா பிராண்ட் இஎம்ஐ மூலியமாகவும் பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலியமாக கன்வெர்ட் பண்ணி கூட நம்ம மிஷினை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.